Good morning students. Half yearly examination 2025 12th standard English எக்ஸாம் எல்லாருமே எழுதி முடிச்சிருப்பீங்க. 1 மார்க் கொஷின்ஸ்க்கு ஆன்சருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கொஷின் சினானிம் ஸ்ப்ளெண்டர் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னிஃபிசன்ஸ், ஏ ஆப்ஷன் கரெக்டு. செகண்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா பி ஆப்ஷன் கரெக்டு, கன்ஃபியூஷன். தேர்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லாக்கண்ட், ஏ ஆப்ஷன் கரெக்டு, ரெடியூஸ்ட். ஃபோர்த்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டனைம், ஏ ஆப்ஷன் கரெக்டு, ஃப்ளாட்ரி. ஃபிஃப்த்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவலண்ட்டுக்கு டி ஆப்ஷன் கரெக்டு, அன்காமன். சிக்ஸ்த்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட், ஏ ஆப்ஷன் கரெக்டு, செல்டம். செவன்த்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் கட், காம்பவுண்ட் வேர்டு கேட்டிருக்காங்க. நவுன் ப்ளஸ் வேர்பு, ஹேருங்கிறது நவுன், கட்டுங்கிறது வேர்பு, பி ஆப்ஷன் கரெக்ட். அதில் எயித்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீடாமினன்ட், சி ஆப்ஷன் தான் கரெக்டு. நைன்த்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா டி ஆப்ஷன், காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். டென்த்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா சி ஆப்ஷன் கரெக்டு, மார்க். 11th கொஷின் பார்த்தீங்கன்னா ஏஸ்தட்டிக்ஸ். 12th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் அவுட்டுக்கு ஃப்ரேஸில் ஒரு கேட்டிருக்காங்க, டி ஆப்ஷன் கரெக்டு, ஃபெயிண்டட். 13th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் டு எர்த் இடியம்ஸ் கேட்டிருக்காங்க, ப்ராக்டிக்கல். 14th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேவெஞ்சர், சி ஆப்ஷன் தான் கரெக்டு, ஸ்ட்ரீட் கிளீனர். பொலைட் அல்டர்னேட்டிவில் ஸ்கேவெஞ்சர், சி ஆப்ஷன் கரெக்டு, ஸ்ட்ரீட் கிளீனர். 15th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா டைம் டேபிள், ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு, ஷெட்யூல். 16th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ், அதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் வந்து சிலபி. நெக்ஸ்ட்டு 17th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா பயோபிக், பிளண்டட் வேர்டு கேட்டிருக்காங்க, பயோகிராஃபி ப்ளஸ் பிக்சர், டி ஆப்ஷன் கரெக்டு. அடுத்தது ஐ எம் த எல்டஸ்ட் இன் த ஃபேமிலி, பி ஆப்ஷன் கரெக்டு. 19th கொஷின் எஸ்விஏ, பிங்கிறது சப்ஜெக்ட், ஆர் மீட்டிங் அப்படிங்கிறது வேர்பு, ஆன் சண்டே அப்படிங்கிறது அர்ஜென்ட். 20th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா சி ஆப்ஷன் தான் கரெக்டு, எஜுகேஷன். நெக்ஸ்ட் 27th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐ கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க் எஸ்டர்டே. இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பாசிவ் வாய்ஸில் சேஞ்ச் பண்ணணும். இது டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் பிகம் த சப்ஜெக்ட்லேயே ஃபஸ்ட்டு மை ஹோம்ஒர்க் பாஸ்ட் டென்ஸில் இருக்கனால வாஸ் கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டட், கம்ப்ளீட்டட் தேர்டு ஃபார்ம் கொடுக்கணும். ஸோ கம்ப்ளீட்டட் பை மீ, ஐங்கிறது மீயாக மாறிடும், அப்புறம் எஸ்டர்டே அப்படியே போடலாம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா மை ஹோம்ஒர்க் வாஸ் கம்ப்ளீட்டட் பை மீ எஸ்டர்டே. 28th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா பிகைன் வித் ஹேடு கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப்பை எடுத்துகிட்டு ஹேடு கொடுக்கணும், அடுத்து வர ஹேடை வந்து எடுத்துடணும். ஆன்சர் நான் சொல்கிற மாதிரி எழுதிக்கோங்க. ஹேடு இட் நாட் ரெயின்ட் எஸ்டர்டே வி வுட் ஹேவ் ஃபினிஷ்ட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 29th கொஷின் தோ வச்சு ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. தோ ரவி இஸ் அ குட் ஆக்டர் ஹீ இஸ் நாட் பாப்புலர், ஸ்டில்ல எடுத்துடணும். சரிங்களா. 30th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இஃப் ராஜ் ஜாயின் அஸ் வி வில் வின் த கேம். சரிங்களா, அதான் ஆன்சர். அடுத்தது 31th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இஆர்சி எந்த போயம்லேருந்து கேட்டிருக்காங்க, யார் ஆத்தர் அப்படின்னு எழுதணும். போயம், போயட், எக்ஸ்ப்ளனேஷன். போயமுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க, போயட்டுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க, எக்ஸ்ப்ளனேஷனுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா டெல் ஹிம் டூ மச் மணி ஹேட் கில்ட் மென். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் டு ஹிஸ் சன்னில் இருக்குது. போயட் எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த போயம் எழுதுனது கார்ல் ஆகஸ்ட் சன்பர்க். 32nd கொஷின் they have their exist and their entrances and one man in his time plays many parts. 32nd பார்த்தீங்க அப்படின்னா ஆல் தி வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜில் இருக்குது, வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்கார். 33 ஐ எம் கில்ட் சார் அண்ட் ஹிஸ் சீஃப் பிசைட் ஸ்மைலிங் த பாய் ஃபெல் டெட். இன்சிடென்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்பில் இருக்குது, ராபர்ட் ப்ரௌனிங் எழுதியிருக்காரு. இஆர்சினா போயம், அந்த 2 லைன் எந்த போயமில் இருக்குன்னு எழுதணும், போயம் போட்டு போயட்டுன்னு போட்டு அந்த போயம் எழுதுனது யாருன்னு எழுதணும். அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் எழுதுனா போதும். அடுத்தது 3 மார்க் கொஷின்ஸ்லாம் நீங்கள் கைடில் பார்த்து எழுதிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதெல்லாம் ஈஸியாகவே இருக்கும், நீங்கள் படிச்சு எழுதுறது தான். 46th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட் த எரர். ஹி கேவ் அ லாட் ஆஃப் அட்வைசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, எஸ் எடுத்துடணும், அட்வைஸ் தான். அடுத்தது இந்த நியூஸ் ஈஸ் குட், ஆர் குட் இல்லை. ஹி கங்க்ராச்சுலேட்டட் ஆன் ஹி சக்ஸஸ், ஆஃப் எடுத்துகிட்டு ஆன் கொடுக்கணும். தோ ஹீ இஸ் வீக் பட் ஷீ இஸ் ஆக்டிவ்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ தோ அல்லது பட் ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு எழுதுனா போதும். 5th கொஷின் பார்த்தீங்கன்னா ஹீ கேவ் மீ அ 1 ரூபி காயின். சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா த சில்ட்ரன் ரிமைண்ட் டேஸ் ஃபார் டேஸ் சம்டைம்.
இது மாறி அப்படியே வரும். குவைட் 2 இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே மாற்றி எழுதுகிற மாதிரி இருக்கும், பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்தது யூ டேஷ் ஸ்டடி ஃபார் த டெஸ்ட் குவாசி மாடல் R2 மட்டும் போட்டிருக்கேன், R2 போட்டுக்கோங்க TO. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் ஆல்வேஸ் த வின்னர் கொஷின் டேக்கு ஆரின்ட் ஐ. ஆம்னு வந்தாவே ஆரின்ட் ஐ தான் கொடுக்கணும் சரிங்களா. ஆரின்ட் முன்னாடி ஐ கொடுத்துருப்பாங்க, அந்த ஐ எடுத்து எழுதிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இஃப் ஐ வேர் அ ஸ்பைடர் ஐ டேஷ் வீவ் வெப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, உட்டு வீவ்னு கொடுக்கணும் சரிங்களா. ஸோ ஏன்னா இந்த சைடு பாஸ்டன்ஸ் இருக்குது, அதனால் உட்டு ப்ளஸ் வெர்பு 1 கொடுக்கணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபை த ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் வித் த ஃபீல்டு. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் குறிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா கொஷினுக்குமே ஆன்சர் ஓரளவுக்கு குறிச்சிருக்கேன். மறுபடியும் இதே கொஷின் எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க, எழுதிடுங்க. பப்ளிக் போகிறீங்க எல்லாமே ஆன்சர் வந்து எப்போதுமே எக்ஸாம் முடிஞ்சோன்னா அதோட ஆன்சர்லாம் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு எக்ஸாம் போங்க. அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்லலாம் இதே கொஷின் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. நல்லா படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.